இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தூய மகதல மரியா அவருடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் இந்த புனித வழியாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி இன்றைய நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். அதோடு இப்பொழுது நாம் இறை வார்த்தையை செவிமடுப்போம். இறை வார்த்தைக்கு பின்பு சிறிய விளக்கம், இறுதியாக ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்ள இருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக இன்று நாம் வாசிக்க இருக்கின்ற இந்த நற்செய்தி பகுதியிலே மகதல மரியாவுடைய வாழ்வை பற்றி இருக்கின்றது. ஆகவே காது கொடுத்து கேட்போம். நம்முடைய வாழ்விலும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 11-18 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதல மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரனை நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதல மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, மகதல மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுதும் அவரை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுதும் பல நேரங்களிலே ஒரு சிறிய குழப்பம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுவாக எல்லாரும் மகதல மரியா என்றால் இயேசுவிடம் ஒரு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வருவார்கள். அவர் இயேசுடைய வார்த்தையை கேட்டு மனமாற்றம் அடைந்து வாழ்வை புதுப்பித்திருப்பார், அந்த பெண் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மையிலேயே மகதல மரியா என்பவர் அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அல்ல, மாறாக 7 பேய்களை இயேசு அவரிடம் இருந்து துரத்தினார் என்று நாம் வாசிக்க கேட்கின்ற அந்த பெண்மணி. ஆக மரிய மகதலாவை நாம் 3 நிலைகளில் நாம் பார்க்கலாம். முதலாவது, தன்னுடைய துன்பத்திலே இறைவனுடைய இரக்கத்தை பெற்றவள். 7 பேய்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த 7 பேய்கள் என்றால் என்ன? நாம் இப்படி சிந்தித்து பார்ப்போமே. இன்றைய காலகட்டத்திலே மருத்துவர்கள் மருத்துவத்தில் வளர்ச்சி அதிகமாக கண்டிருக்கின்றார்கள். பல நோய்களுக்கான மருந்துகளை, மாத்திரைகளை நாம் பெற முடிகிறது, குணப்படுத்தி அனுப்புகின்றார்கள். ஆனால் இன்னும் பல நோய்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஆக கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்ற நோய்களை மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? பேய் பிடித்திருக்கிறது, சாத்தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான், மந்திரவாதம் செய்து வைத்திருக்கின்றார்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார்கள். இதை நாம் இன்னும் சற்று முன்னோக்கி பார்த்தோம் என்றால், அதாவது இன்னும் சில காலங்களுக்கு முன்பாக சென்று பார்த்தோம் என்றால், பல நோய்களுக்கு அன்றைக்கு மருந்துகள் இல்லை. ஆக எந்தெந்த நோய்களுக்கு மருந்து கொடுக்க முடியவில்லையோ அந்த நோய்களை எல்லாம் மருத்துவர்கள் என்ன சொல்வார்கள்? இது சாத்தானுடைய செயலாக இருக்கிறது என்பது. இன்னும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், இன்றைய காலகட்டத்திலே நாம் சொல்லுகின்றோம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இவங்களை சைக்காட்ரிஸ்ட்டை கொண்டு போகலாம், அவங்க இவங்களை குணப்படுத்துவாங்க என்பது போன்ற வார்த்தைகளை இன்றைக்கு பயன்படுத்துகின்றோம். இன்னும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன சொல்லியிருப்போம்? பைத்தியம், மர கலண்டுடுச்சு என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தியிருப்போம். அதற்கு முன்பாக பேய் பிடித்திருக்கிறது என்ற வார்த்தைகள். காரணம், இதற்கு ஒரு விடுதலை இல்லாத ஒரு நோய். எப்படி ஒரு பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடும் என்று தெரியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது பேய் என்ற ஒரு அடையாளத்தை இந்த நோய்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதுபோன்று அந்த மரிய மகதலா அவர்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வாழ்வில் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்று குறிப்பிடவில்லை. அது மன ரீதியான பிரச்சனையாக இருந்திருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இன்னும்
உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருந்திருக்கலாம், சிறு வயதில் ஏற்பட்ட பிரச்சனைகளாக, அதாவது போராட்டங்களாக இருந்திருக்கலாம், எதுவாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் அதனால் அவர் கூனி குறுகி மனதுக்குள் துன்புற்று இருந்திருக்கலாம். இயேசு அந்த பெண்மணியை இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கின்றார். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவித்து அவளுக்கு இரக்கத்தை கொடுக்கின்றார். ஆக இறைவன் ஒரு மனிதன் அதற்கு முன்பு என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருந்தார், என்ன தவறை செய்தார் என்று பார்க்கவில்லை. மாறாக அந்த நபருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது. ஏனென்றால் பல நேரங்களில் நாம் தவறு செய்து கொண்டிருப்போம், ஆனால் உண்மையிலேயே நாம் விரும்பி செய்வதில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டான சூழலில் ஒரு போராட்ட நிலையிலே பல தவறுகளை நாம் இழைத்து விடுகின்றோம். ஆகவே இறைவன் நாம் செய்கின்ற செயல்களை பார்ப்பதை விட நம்முடைய அகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து, நம்முடைய அகம் தூய்மையாக இருக்கிறது அல்லது நல்லதை செய்ய முற்படுகிறது என்று எண்ணுகின்ற பட்சத்திலே அவர் இரக்கத்தை காண்பிக்கின்றார். அந்த இரக்கத்தை தான் இங்கே மகதல மரியாள் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, துன்பத்திலும் இயேசுவோடு உடனிருக்கக்கூடிய ஒரு மகளாக நிற்கின்றாள். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார். துன்புற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே மகதல மரியாவும் அன்னை மரியாளோடு யோவான் என்ற சீடரோடு இயேசுடைய சிலுவை அடியில் நிற்பதை பார்க்கின்றோம். எத்தனையோ சீடர்கள் ஒளித்து ஓடிவிட்டார்கள். இயேசு எத்தனையோ மக்களுக்கு போதித்தார், எத்தனையோ பேரை குணப்படுத்தினார், எத்தனையோ பேருக்கு பல நன்மைகளை செய்தார். ஆனால் அவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் அங்கு தென்படவில்லை. ஆனால் தனக்கு எது நிகழ்ந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய உயிரை போனாலும் கவலை இல்லை, ஆனால் எனக்கு இயேசு முக்கியம். காரணம், அவர் என்னை பலவற்றிலிருந்து விடுவித்திருக்கின்றார், எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம். அந்த அடிப்படையிலே இயேசுவினுடைய காலடியில் நின்று கொண்டிருக்கின்ற ஒரு மகதல மரியாவை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்விலும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். நாமும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன அழுத்தம் போன்றவற்றில் புதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், இயேசு யாரையும் கைவிட மாட்டார். எப்படி மகதல மரியாவுக்கு தன்னுடைய கையை கரத்தை கொடுத்து தூக்கிவிட்டாரோ அதுபோன்று நம் ஒவ்வொருவரையும் தூக்கிவிடும் ஆற்றல் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. ஆகவே நம்மை கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதை. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த மகதல மரியாளிடம் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, என்னுடைய சகோதரர்களிடம் சென்று நான் உங்கள் கடவுளும் என் கடவுளும் ஆகிய உங்கள் தந்தையும் என் தந்தையும் ஆகிய அவரிடம் நான் செல்ல இருக்கின்றேன் என்ற செய்தி அவர்களுக்கு நீ கொடு. அதாவது இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தி முதலில் மகதல மரியா வழியாக கொடுக்கப்படுகின்றது. ஏன் இறைவன் அந்த பெண்மணியை தேர்ந்தெடுத்தார்? அவள் ஒழுக்கமாக நேர்மையாக இருந்தாள் என்பதா? இல்லை, கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருந்தாள், கடவுளுடைய அன்பை பெற்றிருந்தாள். அதுவும் குறிப்பாக துன்ப வேளைகளிலும் தைரியத்துடன் அதை எதிர்கொண்டு இயேசுடைய அருகில் வந்து நின்றார். ஆகவே இயேசு அவரை, அந்த பெண்மணியை முதலாவது பெண்மணியாக தேர்ந்தெடுக்கின்றார், முதலாவது நபராக தேர்ந்தெடுக்கின்றார். இயேசு தன்னுடைய உயிர்ப்பை அந்த பெண்மணிக்கு காண்பிக்கின்றார். அந்த பெண்மணி திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற நிலைக்கு இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை எடுத்துச் சென்றிருக்கின்றார். ஆக இறை செய்தி அனுப்புவதற்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்மணி மகதல மரியாவாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் ஆண்டவருக்கு நெருக்கமான இடத்திலே இந்த புனிதை இருக்கின்றார். இவ்வுலகில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த புனிதை இந்த அளவுக்கு நேசித்திருந்தார், இன்று விண்ணகத்தில் எந்த அளவுக்கு நேசிப்பார். ஆகவே நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும், நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், இவைகளை இந்த புனிதை வழியாக ஆண்டவர் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக இறைவன் இந்த மகள் வழியாக நமக்கு தேவையானவற்றை நிறைவாக செய்வார் என்ற நம்பிக்கையை நாம் தொடர்வோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். மகதல மரியா தொடக்க காலத்தில் இருந்தது போன்று நாங்களும் பலவிதமான போராட்டங்களுக்கு ஆட்பட்டிருக்கின்றோம். நாங்களும் அவளை போன்று விடுதலை பெற்று மகத்துவமிக்க உம்முடைய சீடர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.